நான் எங்க சாமி தரடறேன்னா நீங்க எப்ப சாமி பாத்தீங்க வந்த உடனே திருட்டு பட்டம் காட்டுறீங்க. கிருணால் வாகனா நான் ஏறி சவாரி செய்யக்கூடிய ஆழ்வாரே நானே தான் ஆழ்வாரு நலம் நானே அரிமாரி எனக்கு எந்த குறை இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு கூத்தியா வாரத்துல ஒரு பண்ணடி மாசத்துல 4-5 பிள்ளைங்களை பத்தி சந்தோஷமா இருக்கிறேன். இருக்கிற ஊர்கொண்டாட்டியே செட்டுக்காரங்க சேர்த்து இருக்காங்கப்பா. போய் அப்படியா இப்பதான் வடிவேல் கவர்னோட கட்சி அழுதுட்டு இருந்தேன். சாப்பாடு ஏற்பாடு அரிமான சாப்பாடு நான் 2 டைம் வயிறாறு வாங்கி சாப்பிட்டேன். என்ன வாங்கிட்டியா? சாப்பாடுல எந்த குறை இல்லைங்க. ஆமாப்பா இங்க வந்தாவே அப்படிதாப்பா. சாப்பாடுல எனக்கு ஒரு குறைங்க. எத்தனை பேரு எவ்வளவு ஜனம் எப்படி சாப்பாடுல என்னடா குறை கோமாளி பையா மாரியாய் சத்தியமா சாப்பாட்டுல குறைங்க. மாரியாய் மாலியா எனக்காவது சொல்லி இருக்கிறேன் நானு சத்தியமானமா சத்தியமா சாப்பாட்டுல குறைங்க. ஏன்னா எவ்வளவு அருமையா பருப்பு சாம்பார் ரசம் எல்லாம் அப்பறத்தோட வாங்கி தண்ணியா கோமாளி பையன் 2 கடை வாங்கி தண்ணியா. ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் என்னடா குறை? சத்தியமா குறை சாமி. என்னடா குறை? என்ன குறைன்னு என்ன குறை? ரசம் மட்டும் தாங்க தண்ணியை வச்சு விட்டாங்க. செத்து போடத்தாயே ஏன்னா ரசத்துல தண்ணி மாதிரி வைக்க அப்புறம் கெட்டி வைப்பாங்களா? பாருங்க ஐயா என்ன ரசம் தண்ணி மாதிரி தானே வைப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் நாமக்கல் இல்ல. ஆமா ஆமா. அப்ப அங்க மட்டும் இறைய மங்கலத்துல நல்ல கொலகொன்னு ஊத்துறாங்க. அது புளி குழம்பு. அது புலல் குழம்பு. புளி குழம்பு. அது தவறாக பேச வேண்டாம். இந்த பூமியால பிறந்த அதே மாதிரி கொலகொன்னு அடி சொல்லுங்க கெட்டியா ரசம் புளி ரசம் வச்சு கொடுத்துருங்க. அடுத்த வருஷம் இந்த பூமியால வந்த என்னங்க கவுண்டர்கிட்ட சொல்லிடுறோம். அடுத்த வருஷம் உனக்கு ரசத்தை கொலகொலன்னு ஊத்தணும். நல்ல புளியை கரைச்சு கோமாளி காதுல வச்சு ஊத்தணும். காதுல புளியை மட்டும் கரைச்சு அப்படியே ஊத்த சொல்றோம். சொல்றாங்க கேள்ற கோமாளி. என்ன ஐயா
இது நல்லது. எனக்கு சம்பளம் வேணாம் சாமி. சம்பளமே வேண்டாம். காசு சம்பளம் எனக்கு ஒரு சத்தியமா காசு வேணாமா? ஐயா காசுக்கு வந்திருக்கிறேன். ஐயோ சாமி முன்னாடி சத்தியம் பண்றேன். சத்தியமா சாமி முன்னாடி சத்தியம் பண்றேங்க. எனக்கு காசு சாமி ஏங்க சத்தியமா வெடி கூத்தாடுறேன். எனக்கு காசு 1 ரூபா கூட வேணாம் சாமி. 2500 ரூபாய் தனி சம்பளம் கேக்குறேன் தம்பி. கேக்குறேன் சாமி. ஆனா இன்னைக்கு சம்பளம் காசே வேணாம் சாமி. நம்ம உள்ளூர்ல மட்டும். ஆமாங்க ஆமாங்க காசு எனக்கு 1 ரூபா வேணாம். சம்பளம் வேணும். அப்புறம் என்ன வேணும்? சத்தியமா காசு 1 ரூபா வேணாம். ஏங்க இந்த கோயில் நல்லபடி என் எழுதி வச்சிருக்கேன். எத்தனை பேர்த்த தின்றுப்பான். ஏடா கோயில் மேல ஏக்கரை என்ன ரேட்டுக்கு போக தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் கணக்குடி சார்பாக ஒரு அற்புதமான நாடகம். மரகதவல்லியா திருக்கல்யாணம். இந்நாடகத்திலே நான் யார்? என் பேர் என்ன தெரியுமா? சொல்றீங்களா? சொல்லுகிறேன். இந்த 4 யுகத்திலே ஆமா ஆமா இந்த யுகத்துல வித்தில்லா ஜீவனாக நான் பிறக்கிறேன். அப்படின்னா எனக்கு எப்படி என்ன பேரு? என்ன பேருங்க தெரியுமா? நந்தன் என்பார், முகுந்தன் என்பார், நமக்கோடி நாராயணன் என்பார், ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி, சிம்மண்ண கடகார மூர்த்தி, சங்க சக்கர அவதாரன், சந்திர சக்கர வைக்கிறான், சங்கு சக்கர அவதாரன், சங்கு சக்கர அவதாரன், ஜானகி மணாளன். ஜானகி மணல் ஏன் வீடு கட்டுறதுக்கா? எதுக்குடா ஜானகி மணல்ல வர்ற? ஓரடி ஈரடி இந்த உலகத்தில் இருந்தவரையா என் பேரோ அங்கவெல்லாம் கண்படைந்ததனால் இந்த உலகத்தோடு அனுப்பிட்டு வருவேன். என்னை கண்ணா என்னை பா சாமி ஏழுமலை பொன்ராமா, ஏழுமலை பொன்னுராமா. சாமி சீமண்ண கடகாரா, சொந்தக்காரமா மாமா அவர்தான் சீமன கடகாரா. ஸ்ரீமந்த நாராயணா. சாமி ஆட்டுக்கறி வருதா? அரிகட வருதா? அரிகடி வருதா? ஆபத் பாண்டவா. சாமி ஜானகி மணல் வர்றா? ஜானகி மணல் மாதிரி போற உர்றா. அது என்னவோ சொல்லுவாங்களே சாமி. ஜானகி மணாலா. சாமி பொக்கமாரியா? ஆனா பல்லெல்லாம் அப்படி இருக்குதுப்பா. பகவானே தாங்களிடத்துல தப்ப தவற பேசுறதா? நீங்க தான் சாமி முன்னேறிட்டு போகணும். காலையில எடப்பாடி பஸ்டாண்ட்ல போய் சொல்றப்பா மாதவா என்னை கண்ணன் என்பார், நந்தன் என்பார், முகுந்தன் என்பார், அகத்திலே 1008 அவதாரம், சுகத்திலே 108 அவதாரம், தசவதார 10 உழைத்து பரந்தாமனாய கண்ணனோ என்று தசாவதார பத்தி சொன்னீங்க. அது எந்தெந்த யுகத்துல எத்தனை அவதாரம் எடுத்தீங்க? என்னென்ன அவதாரம் எடுத்து என்னென்ன நன்மைகள் செய்தீங்க? திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாவாயுகம், கலியுகம். இந்த யுகத்திலே தசாவதார 10 என்று சொன்னேனே, அப்படி என்னென்ன அவதாரம் இருக்கு தெரியுமா? அந்த சோமனே நானும் கொண்டேன்.
தெளிவாக சொன்னா தெரியும் அல்லவா? இந்த கிரேதாயுகத்திலே நான் எடுத்த அவதாரமோ சரியா 6 அவதாரம் தெரியுமா? சொல்லுங்க சாமி. ஒன்னொன்னா கணக்குப்படி இந்த யுகத்திலே இந்த உலகமானது பிறந்து முப்பெரும் தேவர்கள் யார் யாரு? யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மா. விஷ்ணு பிரம்மா. ஆமா. சத்தம் போடாதீங்க. பொறுமை சாமி. ஐயா மவராசி முப்பெரும் தேவர்களுக்கும் ஒவ்வொரு தொழில். இதோட பாருங்க ஐயா, இதோட பாருங்க அந்த வேலையாக சொல்லலாம். நானும் பின்னாடியே வந்துடுறேன். அவங்க அந்த பக்கத்துல எங்க போவாங்கடா? எங்க போறாங்க? ஒண்ணுக்கு அந்த பக்கம் போவாங்கப்பா. ஒண்ணுக்கு 2 போறது அங்க இருட்டுக்கு போறாங்க. உள்ளார ஒரு டியூப் லைட் ஒரு கூட தண்ணி வச்சு உள்ள போலாமல்ல? தாயா நேத்து இப்படி முந்தானே சொல்லிதாண்டா ஒரு ஆயா போய் உன் பொட்டியில ஒண்ணு கொண்டு வச்சு கரெக்டாப்பா எத்தி தெரியா போட்டுருச்சு. அதை ஒரு துணி துவைச்சிட்டு வந்துருப்பா. அப்படிதாங்க, இதே மாதிரிதான். அங்க போக கூடாது, உள்ள போங்க, அப்படியே போங்க. அந்த ஆயா போக நேரம் திடீர்னு என்ன கூத்து இந்த பக்கம் சாமிய கண்காணிச்சிட்டு இருக்கியா? சாமி இங்கேயே இருக்குதா வேற எங்கேயா போகுதா? அப்படி மறைக்கிற மாதிரி ஒரு பீட பார்த்து எதுக்கு நீங்க இந்த பக்கம் வந்துருக்கீங்க? மாதா இதோ முப்பெரும் தேவர்கள சிவபெருமானுக்கு, அதாவது முதல்ல நடப்பன, பரப்பன, நீந்த வகை, ஊரு வகை 8,88,000 ஜீவராசிகள். எறும்பு முதல் யானை அடைச்சு இந்த ஜீவராசிகள் என்ற உயிரினங்கள் இருக்கக்கூடிய அனைவற்றையுமே படைப்பதோ பிரம்மதி வேலையாக. பிரம்மதேவனுக்கு இந்த வேலை எப்படி? பிரம்மதேவனுக்கு பிண்டப்படுகிற வேலை. சரி, சிவபெருமானுக்கு என்ன வேலை? நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இந்த உலகத்துல உயிரின்றக்கூடிய ஜீவராசிகளுக்கு அனுதினமும் சாப்பாடு. ஆமா, சாப்பாடு பசி ஆற செய்வது, படி அளப்பதோ சிவனுடைய வேலையாக. நல்லவனாக இருந்தால் காட்பேன், தீவனாக உன்ன போல கெட்டவனா இருந்தா சாமி எந்த செட்லுமே இந்த கோமாளி வேஷம் போடுறவனும் கெட்டவனா இருப்பான். அகராதி பேசுறேன் அவங்களுக்கு. கொஞ்சம் அகராதியா பொறிஞ்ச அகராதியா? அப்படியா? கோமாளி நானும் அவரே மாதவா. இப்படி மாதவனாக நான் என்ன செய்த? நல்லவனாக இருந்தால் காட்பேன், தீயவனாக இருந்தால் அழிப்பேன். பிரம்மதேவனுக்கோ 4 வேதங்கள் சொல்லக்கூடிய 4 வேதங்களை தெரிவிக்கொண்டு திருப்பார் கடலுக்குள்ளாக கொண்டான். கருங்கடல்ல போய் ஒழிஞ்சு விட்டான். சோமுகா சொல்லக்கூடிய அரக்கன். அப்படி ஒளியும் தருவாயில பிரம்மதேவன் வந்து என்கிட்ட முறையிடுறான். அப்பா இப்படி இந்த 4 வேதங்களுமே சோமுகா சூரியன் கூடிய மாபெரும் அரக்கன் திருடி சென்று கருங்கடலுக்குள்ளாக ஒளிந்து கொண்டான். அப்படி தண்ணிக்குள்ள போறதுன்னா எவ்வளவு நேரம் மூச்சு எடுக்கணும்? மூச்சு அடக்கணும் இல்லையா? அப்படி என்ன முறையிட நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் இரவும் பகலும் தூங்காத ஜீவன் இது. கோழி தூங்குப்பா. ஒரு நிமிஷமா தூங்குமா இல்லையா? நான் தூங்குறது இல்லை. பகல தூங்கவில்லை. என்ன இரவும் பகலும் தூங்காத ஜீவன் மச்சமரில் கூடிய மீன் அவதாரம். மச்சம் என்றால் மீன். மீன் கிடையாது, கட்லு. அது தெலுங்குலடா. ஆமா, மச்சம் என்றால் மீன். மீன் என்று சொல்லக்கூடிய மீன்களுக்கு அது மீன் செத்து கருவடை போனா கண்டாரோட கண்ணை முடிச்சிட்டு என்ன காரணம்? அதுக்கு கண் இமைகள் கிடையாது. கண்ணை நம்ம மூடி திறக்கிறோம்ல, கண் இமை கிடையாது. அப்படியே சாமி சாமியா இருப்பீங்க. உங்களுக்கு 300 தேங்காங்கிறத 30 தேங்காய் வரைக்கும் இருந்தாங்க. அந்த பொட்டிக்காரன் கூட அந்த கண்ணை வெட்டி விடுங்க. அந்த எண்ணெய் பொட்டியில உட்காந்து தூக்கியே சலிக்கிறான். அப்படி மச்சம் சொல்லக்கூடிய மீனவராக எடுத்து இந்த சோமுகா என்று சொல்லக்கூடிய சூரனையோ கருங்கடலுக்குள்ளாக ஒரு மீனாக சென்று அவனை கொண்டு மூச்சு இந்த 4 வேலை கொண்டு வந்து பிரம்மகிட்ட கொடுத்தார். இது முதல் அவதாரம். மச்சம், கூர்மம், வராகம், 4ஆவதாக குல பிராமணராக. ஆமா, மாபலி சக்கரவர்த்தி மதத்தை அடக்கிறதுக்காக அவன் என்ன சொன்னா? இந்த உலகத்திலே தான தர்மத்திலே தன்னை விட சிறந்தவர் யாரும் இருக்கக்கூடாது. யாரு வந்து கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கர்ப்பத்தில் இருக்கணும். அப்பொழுது தேவ நிமிஷம் பெருமை என்னிடம் வந்து முறையிட்டார்கள். அப்படி முறையிடும் தருவாயில இவருடைய மதத்தை அடக்குவதற்காக ஒரு சின்ன குள்ள பிராமணராக அவதாரம் எடுத்து அங்கே சென்று 2 அடி நிலம் கேட்டேன். அப்படி கேட்கும் போது மாபலி சக்கரவர்த்தி பார்த்தா விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கிறோம். இந்த சின்ன பையன் நம்ம கிட்ட என்ன கேட்க போறான்? அப்படி என்று 2 என்ன 3 அடியாக அந்த உணவு அப்படின்னு கேட்க நான் என்ன செய்தேன்? இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுரவாக எடுத்து பூமி ஒரு அடியாக, ஆகாயத்தை ஒரு அடியாக இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்ன. அப்படி நிற்கும் போது மாபலி சொல்ல, இதோ பார், நான் கேட்டது 2 அடி, நீ சொன்னது 3 அடி, கொடுத்த வாக்கு மாறக்கூடாது அப்படி என்று மாபலி சக்கரவர்த்தி நான் சொல்ல அவன் என்ன செஞ்சான்? சுவாமி வந்திருப்பது நீங்க, இந்த ஆதி மாய கண்ணனு தெரியாம நான் சொன்ன வார்த்தை மாற மாட்டேன், 3ஆவது அடியாக என் தலைமையில காலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவன் தலைமையில காலை வைத்து இந்த பூமியில அமைக்க கொண்டான். 5வது நரசிம்ம
அவதாரம் உடம்பெல்லாம் மனித உருவமாக தலை மட்டும் சிம்ம உருவமாக நரசிம்ம அவதாரம் எடுத்து பக்த பிரகலநாதனுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்தேன். ஆமா, 6வது அவதாரம் ஜமதக்கினி முருகனுக்கும் ரேணுகாதேவிக்கும் 4 பிள்ளைகளாக வாசன், பிரபாசன், விசுவாசன், அதுக்கு அடுத்ததாக பரசுராமன் என்று சொல்லக்கூடிய 4 பிள்ளைகளிலே ஒருவனாக நான் பிறந்தேன். ஜமதக்கினி முருகனுக்கும் ரேணுகாதேவிக்கு அப்படி பரசுராமராக அவதரித்து இந்த உலக பொதுமக்கள் எல்லாருமே யாரா இருந்தாலுமே எல்லாருமே மாரியம்மனை கும்பிடுறதுக்கு பரசுராமராக அவதரித்து எல்லாரும் கும்பிடுற ஒரே தெய்வம். ஆமா, என்னன்னு கேக்குறீங்க? மாரியம்மன். அப்படி மாரியம்மனை பிறக்க மாரியம்மன் கிடையாதுங்க. உனக்கு என்ன? எனக்கு முதல் தெய்வம் அங்க இருக்குதுங்க. எங்கடா? எனக்கு முதல் தெய்வம் அதுதாங்க. என்னடா? வாட்டருங்க. ஓட்ட குடிக்காத கோமாளி கேட்க மாட்டேங்க கோமாளி. அப்படி பரசுராமராக அவதரித்து இதோட முதலாவதுக்கும் முடிஞ்சது. ஆமா, கிரேயா யுகத்துல ஐயா பொறுமை. 7வது அவதாரம் என்ன? ஸ்ரீ ராமபுரானாக அயோத்தி மாநகரை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் என்ன கைகேயி, கோசலை, சுமந்திரி சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளுக்கு 3 தேவனாருக்கும் கல்யாணம் செய்து பல காலமாக பிள்ளை இல்லாத காரணத்தால என்ன செஞ்சது? தேவ இந்திரன் கிட்ட போய் முறையிட 1000 யானைகளை கொன்றால் உனக்கு ஒரு பிள்ளை வரும் என்பதற்காக சொல்ல அப்படி அந்த ஆண்டவனுடைய அருளால அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்ரீ ராமபுரானாக அவதரித்து. அப்படிங்களா? சரி சரி. இது 7வது. 8வதாக பலராமராக 9வதாக யார்? வசுதேவனுக்கும் தேவகிரோகனுக்கும் இதோ இந்த மாயாவனாக நான் பிறந்தேன். 10வதாக வருகின்ற கலியுகத்துல கல்கி அவதாரம் எடுக்க போகிறேன். அப்ப எடுத்தால் இந்த உலக பிரபஞ்சமானது தெற்கிருந்து வடக்க குதிரையில வெள்ள குதிரையில் நான் ஏறி வரும்போது என் பின்பதாக உலகம் அழிந்து கொண்டே வரும். அப்படி வரும் தருவாயில இந்த உலகமானது அழிந்து மீண்டும் பிரளயம் ஏற்படும். அப்படி பிரளயம் ஏற்பட மீண்டும் ஒரு புதிய யுகம் பிறக்கும். இதோட 10 அவதாரம் முடிவு போகும். சரி, அப்படியே இருந்தாலும் இந்த யுகத்துல ஆமா இந்த கண்ணை பெற்று அப்பமா தெரியாது. சரி போறோம் போறோம் கம்மாண்டே நான் போயிட்டேன். என் தம்பிங்க அப்படி வசுதேவனுக்கும் தேவகிரோகனுக்கும் ஆதி மாய கருணாக நான் பிறக்க நம்பிய பாண்டவருக்கு மாமனாக நம்பாத பாவி துரியோதனுக்கு எவனாக இருந்து வந்தாலும் மாதவா எனக்கு ஒரு நித்திய கல்யாண வாசன் எனக்கு பொண்டாட்டி கத்துன 6108 பொண்டாட்டிங்க. ஒரு ஆள் வந்தா 10 பொண்டாட்டி சொன்னா 6608 பொண்டாட்டியா? 6608 பொண்டாட்டி. ஆமா வா அம்மா எப்படியா உங்களுக்கு பொண்ணு கிடைக்குது? ஏன்டா எனக்கு ஒரு கிளைய கூட செக்க மாட்டேங்குது. சிக்கா இந்த வாய் பேச கிடைக்காதா? நித்திய கல்யாண வாசனை என்றதுக்கு ஒரு பேர். அதுல பட்டஸ்திரிகள் 8 பேர். பட்டஸ்திரிகள் சரி. பட்டாஸ்திரிகளா? பட்டஸ்திரிகள். சரி சரி. அது ஆதிமகா லட்சுமியோ எனக்கு மிகவும் மனதுக்கு பிடித்தவன். அப்படி இருந்தாலும் என்ற நேரத்துல இந்த வைகுண்டத்துல அவரவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதி மாய கண்ணாக நான் இருக்கிறேன். இன்றைய நேரத்துல ஏதாவது காட்டுல ஏதாவது நானா நீ மட்டும் நட்டையா இருக்கிற ஆனா வந்தது இது என்னவோ நண்டு போகாத இடமும் கிடையாது, நாரும் போகாத இடமும் கிடையாது. இப்படி நீ ஓ அத்தா மாரியாத்தா ஒரு வாக்கு சொல்ல அத்தா கோமாளே கோமாளே வா உன் ரசிகர் வேற கீழே வா. அப்படி இருக்கும் போது நாரதா என்ன என்னைக்கும் என்ன புதுமையா இந்த வைகுண்டத்தை தேடி என்ன தேடி வந்துருக்கியா? என்னடா பின்னால கையில என்னமோ மாற்றிட்டு என்னடா என்ன விஷயம்? நான் சொல்றேன் சொல்லப்பா. அகில உலகமெல்லாம் சுத்தி வந்தேன். அகில உலகமெல்லாம் சுத்தி வந்தேன். ஒரு அதிசயத்தை ஒன்று கண்டேன். அதை கண்ட உடனே தங்களிடத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று ஆசாசையாக ஓடி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னடா இந்த ஆதி மாய கண்ணன் எனக்கு தெரியாத அதிசயமா? நான் பார்க்காத அதிசயம் இந்த உலகத்துல என்னடா இருக்குது? நாரதா என்ன விளையாடுகிறாயா? கனகம் எங்கேயும் கிடைக்கல. தாத்தா இழிச்சு நான் கிடைப்பது வந்திருக்கியா? தாத்தா போடா டேய் தாத்தா தாத்தா என் பொண்டாட்டிக்கு போய் பாத்துறோம். தாத்தா தாத்தா ஏண்டா
ஏன் தாத்தா என் மேல இப்படி சந்தேகப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நான் கலகம் செஞ்சிருப்பேன் நினைச்சிருப்பேனா? அப்படியெல்லாம் ஒருபோது நினைச்சது இல்ல. ஏன்னா உங்களுக்கு இன்று நடப்பது, நாளை நடப்பது, ஆமா, எல்லாமே தங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது உங்களிடத்துல நான் போய் கலகம் செய்வேனா? உங்ககிட்ட ஆரம்ப நல்லதான் இருக்குது. பின்விளைவுகள் அதிகமா ரொம்ப மோசமா இருக்கு. பின்னால இருக்கு. என்ன பின்னால இருக்குது? அதுதான் காமிக்கிறேன். அவசரப்படாதீங்க. சொன்னாரு சீக்கிரமாக செய்தியை காட்டு. பார்க்கணுமா? ஆசையாக இருக்கிறீர்களா? தங்களுடைய இரு கண்களையும் மூடுங்கள். நானா? ஆமா. என்னடா விஷயம்? கண்ணை மூடிடலாங்களா? ஆமா. இப்பொழுது இதை பிடித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய இரு கண்களை திறந்து பாருங்கள். நான் பார்க்காத அதிசயம் என்ன? பாருங்கள். ஆயிரம் நாவுகளுக்கு ஆதி சேர்ந்தாலும் வளைக்க முடியாத அழகு. பொண்டாட்டி இருந்தாலும் பொண்டாட்டி பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, இது கொடுங்க, நான் கிளம்புறேன். அவங்க கிடக்குறாங்க கிளவிங்க, அவங்க அப்புறம் வச்சுக்கலாம். மேகத்திற்கு உட்பான கரும்பு முதலும் மின்னலை போன்ற அவருடைய கண்மணி பார்வையும், ஆஹா வா ஆளவி இளையும் போல அவருடைய அடி வயிறும், என்னடா ஒரு ஆச்சரியம். தேவலோகத்திலே தேவ கண்ணிகள் கூட இது போல் அழகில்லையே. என்ன இவள் பெயர்? மரகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த இவளுடைய பெயரோ மரகதவல்லி. மரகதவல்லி. ஆஹா, மரகதவல்லி மாயவன். பேர் பொருத்த கரெக்டா இருக்குதா? பெயர் பொருத்தம். கச்சாயமா? இல்ல, ஒரு வருடத்துல உங்களுக்கு ஒரு கச்சாயம் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்ல தாத்தா, இப்பொழுது கச்சாயம் கொடுத்து அருமையா சாப்பிடுவாரு. நாரதா, மிகவும் நல்லவன். உன்னை போய் கலையக்காரன் சொல்றாங்க, அதெல்லாம் தப்புடா. ஆமா, உன் பேர் மரகதவல்லியா? இவள் பெயர் மரகதவல்லி. மரக்கட்டவல்லி. மரக்கட்டவல்லி இல்ல தாத்தா, மரகதவல்லி. மரகதவல்லி மாயவன். பேர் பொறுத்தவரை மிகவும் அற்புதமாக இருக்குது. ஆஹா ஆஹா ஆஹா, என்னடா ஒரு அழகு. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுவீங்க. அப்படியா? விண்ணுக்கும் மண்ணுக்கும். என்ன விஷயம்டா? என்ன விஷயம் தெரியுமா? இந்த மரகதவல்லியாகப்பட்டவள் திருமணம் செய்தால் இந்த மாயவனை தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி கன்னிகா மாடமானது கட்டி ஒரு மண்டலத்திற்கு கௌரி பூஜையானது செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சாப்பாடு ஃப்ரீ. ஆமா, என்ன நல்ல விஷயமா? ஆமாடா, என்ன ஒரு அற்புதமான விஷயம். மாயவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதா? எனக்கு தான் பொண்ணு பாத்துருக்கீங்களா? நான் ஆசாசியா ஓடியாரு. நீங்க பாருங்க, அதுக்கு நான் 6608 பொண்டாட்டி கட்டி இருக்கிறீங்க. ஆமா, மறுபடியும் பொண்ணு கட்டுறீங்க. அவங்க கடை கிளவிங்க கிளவிங்களா? ஆமா, 6608 பொண்டாட்டி. ஆமா ஆமா, 6600 நீங்க வச்சுக்காங்க. அந்த 8 மட்டும் அப்படியே இந்த செய்தி கேட்டு எனக்காகவே உங்களுக்காகவே இருக்காதா? உங்களை தான் திருமணம் செய்தால் உங்களை தான் திருமணம் செய்வது கொண்டு கௌரி பூஜையானது செய்து கொண்டிருக்கிறார். இதே கோயில கல்யாணம் வச்சுக்கலாம். எல்லாம் ஏற்பாடு எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்க. எல்லாம் ஆளு 20,000 30,000 மொய் வச்சுட்டு எல்லாம் அவங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. எல்லாம் தயார் பண்ணுங்க.
பேர் பொறுத்துமே மாயவன் மருதவல்லி. எங்க பேர் பொறுத்து, அதாவது எத்தனை பொறுத்து பேர் பொறுத்து. இந்த மாயவனுக்கு உயரம் எனக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்கள மாதிரியே ஒரு 7 அடி இருக்கிறேன். ஆமா 7 அடி. ஆமா தாத்தா 7 அடி. அவங்களே அதே கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதா. ஏரியாப்புல எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஓட்டுற ஆளு சின்ன ஆளுதான் தெரிஞ்சுக்கோ. சரி சரி ஆமா சரி. எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துங்க, எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிரு. எல்லாம் லட்சமா கொண்டாங்க. கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்பரை சாப்பிட்டு குச்சி நசுக்கு குஞ்சு வச்சுக்கிறேன். கறிவிருந்து போறோம்னா கோழி குஞ்சு நசுக்கு எல்லாம் தயார் பண்ணி விடா. மருதா பிரதேசம் மருதவல்லி எனக்குடா வா. ஆமா உங்களுக்கென்றே பிறந்தவன். எப்படி எப்படி உங்களுக்கென்றே பிறந்தவன். சபர். ஆமா அப்படியா? ஆஹா அடா டா 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 டா. இவள் யாரடி? படத்தை பார்க்கும் போதே எனக்கென்றே படம் இருக்குது. அந்த நடையும் பின்னல் சடையும் பட்டா போட்டு எதுக்குடா அதுக்கு? அதனால இப்பொழுது நான் போக வேண்டும். மருதாபுரி தேசம் சீக்கிரமாக போய் வருகிறேன். புறப்பட்டு விட்டேன். எங்க போறீங்க? மருதவல்லி பார்க்க. மருதவல்லி பார்க்க. ஓ எனக்கா காத்து போறா. போய் உடனே போனதே வாங்க எடுத்து வெப்பா பாரு. ஆமா 2 விளக்கு மாதிரி 2 செப்பல். அதானே அஞ்சனுக்கு பஞ்சவத்தி ஆடுக்கு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மெத்தி மேல் அவனை படுக்க வைத்து அவன் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை அவர் பார்க்க. மேல் நிலாவை நீங்க அவ பார்க்க, கீழ் நிலாவை நீங்க பார்க்க. 2 பேத்துக்கும் பைத்தி முத்தி. சரி நீங்க பாருங்க. பைத்தி முத்தி வீரம்பலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுத்திட்டு போறா. அப்படிதான் நினைக்கிறேன் சாமி. அதனால சீக்கிரமாக புறப்பட்டு விட்டேன். போகிறேன். இது குரா அதா இதையே பாத்துட்டு போனீங்கன்னா பஸ்ல அடிபட்டு புளக்க போட்டுட்டீங்கன்னா அப்புறம் எப்படி மரகதவல்லியை கல்யாணம் பண்ணுவீங்க? சாமி சாமி அது சாம்பல் வண்டி வர நிறைய போயிட்டு இருக்குது அதுல. இவன் வாய் சரியில்லை. அதான் புறப்படுகிறேன். அதனால இப்பொழுதே புறப்படுங்கள். மரகதவல்லி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? உங்களை பார்த்த உடனே மிகவும் சந்தோஷப்படுவாள். அப்படி என்றால் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மரக்கட்டு வள்ளியா? வேற அப்படி புட்டிங்க ஒரு சொருவு பாத்துக்கலாம். ஒரு கால் வலி, ஒரு கால் வலி, 2 கால் வலி. என்ன இப்படி இருக்கிறா? சிசியா குருவே
என்னடா சிசியா? நான் வர்ற போற பக்கமும் இதுவே காமிச்சிட்டு என்னதான் அர்த்தம்? சிசியா, நான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும் போது தெரிகிறது. ஏனென்றால் இன்னும் ஆட்டம் சூடு பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் மிகவும் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும். இது பிடிக்கலங்கறியா? இன்னும் சூடு பிடிக்கவில்லை. இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படி என்றால் இப்பொழுது என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? ஆளுக்கார கோட்டை குடிச்சு குப்பரை அடிச்சு படுத்துக்குவோம். சூப்பரா இருக்கும்டா. அப்படி என்றால் இன்னும் இந்த ஆட்டத்தை சூடு பிடிக்க வைக்க இப்பொழுது என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இமயமலை சாரலே வாழ்ந்து வரக்கூடிய யார் தெரியுமா? அசாசூரன். அந்த அசாசூரனிடம் இந்த புகைப்படத்தை காட்டி இவனையும் வரவழைத்து ஒவ்வொரும் என்னென்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்று மட்டும் நீ பின்னால் வந்து பார். எப்படி வீட்டுல இருந்தாலும் உட்காந்து யோசிப்பியா? அது தன்னால் வருவதடா. வருது. ஆமா. நேத்து 2 நாளைக்கு முன்னாடி போட்டிக்கார வீட்டுக்கு போனீங்க. போட்டிக்கார முன்னாடி ஐஸ்காரன் கூட்டிட்டு ஓடி போயிட்டேன். பாவம். ஆமா சரி, அதுவும் கலகம் தான். அப்படி இருந்தாலும் இப்பொழுது இமயமலை சாரல் போற வேண்டும். போலாம். அதுவரை சமயத்திலே நாரதராகப்பட்டவன் இமயமலை சாரலை தேடி செல்ல, அதுவரை சமயத்திலே இமயமலை சாரலை வாசம் செய்து வரக்கூடிய அசாசூரன் சபை தருவார். மனசுதானே கூட்டாரு சொன்னா பேய கூட்டாரு ஒட்டிமே ஒரு தலையில நீயும் செத்து போயிரு நானும் செத்து ஒரு தலையில போய் சகோரா கூத்து வேணா கூதி வர முடியும். ஒரே ஒரு டீக்கே காட்டல குடுத்தியா ஒரு டீக்கே சத்தியமா கொடுத்த திரு வாடா நான் வரலங்க
நீங்க வந்து அடிக்கிறீங்க. நான் அடிக்க மாட்டேன். அது கீழே போடு. அது ரெண்டையும் கீழே போடு சாமி. சாமி சாமியா இருப்பேன். என்னோட என்னோட சங்கிலிக்கார உன்னாட கைக்கு யாரும் அந்த பையன் கிளாஸ் போட்டு விட்டீங்க. எத்தனை பேர் சமாளிச்சிருக்கீங்க. இப்போ சமாளிக்கிறது வெறும் வாதனையா இருக்கும். அப்ப என்ன மூடிட்டு வாடா நீ. 500 ரூபா தர்றாதுக்கு முடிச்சிருக்கிறேன் வாடகை சாமி. நான் யார் தெரியுமா? பாருங்க நீங்க. நான் சொல்லியே நீ கேட்கணுமா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். பேசுறது கூட இன்னி ஓட சரி இது மாதிரி கடைசி இதுதான் கடைசி. சரிவா வேஷம் போட்டுட்ட மடிப்பு காலம். டேய் டேய் டிப்பர் கட். வாடா வா நெருப்புடா. நீ அடியில தம்பி நாளைக்கு மாட்டுவ தம்பி சத்தியமா நெருப்புடா. விட்டு 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 ஒரே தகவல் கிடையாது. மூடி அரை மணி நேரம் போடா. வந்துட்டாவா என்ன என்ன வாழை மரம் நட போறியா? நீங்க வா. இங்க வந்தாதான் பேர் சொல்லுவேன். அப்பதான் வீடியோ தெரியுமாவா? மூடிட்டு வா. வாடா. சரியான ஆம்பளை தான் 2 அடி அடிச்சு பாருங்க. 2 அடி ஆம்பளை காட்டுறாங்க. வாடா. என்ன சகோதரன் இந்த மாத்திரம் சாமி நீங்க யாரு? சாமி போனவன் திரும்பி வரக்கூடாது. மாரியாத்தா போடு கட்டி போடு கட்டி போடு கையில தோடு அலங்குதுங்கடா. இருங்கடா. இப்ப எங்கடா போவ? என்ன மழுக்காது என்ன மழுக்காது சாமி 5 மணி கூத்தப்படி நான் யாரு? நானே கேட்கணுமா? யார் சாமி நீங்க? யாரு? முதல்ல இருந்து கேட்டுக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா? அசாசோரன். உங்க பேர் அசாசோரன்? ஆமா. சரிங்க. எங்க இருக்கு கேளுடா. எங்க இருக்கீங்க? என்ன கேக்குறா? கேக்குறேன். எங்க இருக்கீங்க? எங்க இருக்கற? எங்க இருக்கீங்க? இமயமலை சாரு. சரி. ஏன் இருக்கற? யா என்ன காரணம்? இது சொல்லாம கேட்க மாட்டியா? யா இமயசாரல என்ன இருக்கு? இமயமலை சாரு. இமயமலை சாரு. எப்படி? இமயமலை சாரு சத்தமா சொல்லுடா. சொல்லடா. சொல்லுடா. இமயமலை சாரல என்ன பண்றீங்க? இமயமலை சாரல்ல போறதுக்கு என்ன யுகம்? என்னடா யுகம்? தெரியும். நானே உன் கூட இருந்தேன். திரேதா யுகம். அங்கேயே ராமன் இருக்காரு. ராமன் லட்சுமணன் 2 பேரும் ராவண கூட சேர்ந்தவன். அவங்க 2 பேரும் பானம் பட்டு என் கூட்டமே அழிஞ்சு போச்சு. என்ன போச்சு? அழிஞ்சு போச்சு. எப்படி? எப்படி அவங்க பானம் பட்டு ராமர் லட்சுமணன் பானம் பட்டு அழிஞ்சு போச்சு. அப்படி அழிஞ்சு போச்சு. அத மட்டும் தப்பிச்சு வந்து இங்க வந்து ஒளிஞ்சிருக்கிற. ஏன் அப்படின்னு வெட்டிறது கூட உனக்கு சாவுதான். இல்ல உனக்கு என்ன அழைக்குது? அழிச்சிருவியாடா? ஏன் வந்துட்டு சொல்லு. நான் அடிக்க மாட்டேன். ஏன் வந்திருக்க? அப்ப வெளியே வந்த என்ன மயிர புடங்க வந்து கேன புண்டை என்ன விட்டுட்டு போவாத. கண்டலோட சாட்டை மட்டும் ஏன் வெளியே வர தெரியுமா? என்ன யுகம் இதுங்களா? துபாபாரத யுகம். துபாபாரத யுகம். இந்த யுகத்துல யாரு? யாரு? கிருஷ்ணன் ராமன் பிறக்க மாட்டாங்க. யார் அது? பார்க்கலாம். நாராயண நாராயண இப்ப போடுவோம் வீர
நாரதர் என்பவர் யாரடா? அவர் நாக்கை கடிப்பேன் பாரடா. சம்பளம் கொடுக்க மாட்டேன் உஜாராயிரு அண்ணன் மட்டும் அந்த புளித்து புறத்தை இங்க புளித்தா பாக்குறேன். சகோதரா உனக்கு அற்புதம் நாரதா. அசுரவேந்தே ஆஹா அசுரவேந்தே நாரதா. அஞ்சு பாரு ஓடி ஓடி வந்திருக்கிறேன். அஞ்சு பாரு ராஜா கைவேடா. ஐயோ சரிடா திண்டு கொடுத்ததுக்கு மேல நாரதா. இந்த புகைப்படத்தை பாருங்கள். பார்த்து விட்டீர்களா? என்ன அழகு, என்ன ஒரு வடிவு, என்ன கண்கள், என்ன இடை, என்ன உடை. மந்திரி இங்க வாடா, வாடா மந்திரி இங்க பாருடா, இங்க வா வாடா. அடிக்க மாட்டேன் வாடா. எப்படி சொல்றா? அழகு அழகு சூப்பர் அழகு. எப்படி அழகு? ஐயோ அழகு சொல்லிக்க முடியாது. அவளை வர்ணிக்க முடியுமா உன்னால்? முடியாது முடியாது. நீ வர முடியாது. ஏன் முடியாது? எவன் அழகா இருக்கிறாளா இல்லையா? அப்புறம் வர்ணிக்க முடியாது எப்படி? இங்க வா. யாரு இவள்? யார் என்று தெரியுமா? யார்? மரத நாட்டை ஆண்டவருக்குரிய இவளை கேள்வி கேட்டல. ஆமா. அவ பேர் என்ன? அத்தனை நாரதனுக்கு கேட்கலாம்ல. அடிக்கல மட்டும் இப்பதான வந்திருக்காரு நாரதர். வந்தா போ. நாரதா. மரத நாட்டை ஆண்டவருக்குரிய மரகராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த இவளுடைய பெயரோ மரகதவல்லி. மரகதவல்லி. திருமணம் ஒன்று செய்தால் அசாசூரனை தான் திருமணம் செய்வேன் என்று ஒத்த காலிலே நின்று கொண்டு இருக்கிறார். இவள் பெயர்? இவளுடைய பெயரோ மரகதவல்லி. என் பெயர்? உங்களுடைய பெயரோ அசாசூரன். பொருத்தம் எப்படி? 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. உங்களுடைய முக அழகை விட இந்த முக அழகு கொஞ்சம் கம்மிதான். அப்படி? ஆமா. நாரதன் மிகவும் நல்லவன். ஆமா. அதனாலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே போனீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை கண்டவுடனே தங்களை கட்டி அணைத்துக் கொண்டு காதல் புரிவார்கள். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து மிகவும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் அனைவரும். நாரதா, உனக்கு சன்மானம் எதுவும் வேண்டுமா? ஆஹா வேண்டாம், போதும். ஏன்? போதும். அப்படி எல்லாம் சொல்லாதே நாரதா. பின்னாடி வீங்கி விட்டது. வீங்கி விட்டதா? சரி நாரதா, நான் இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? இப்பொழுது மரகத நாட்டுக்கு போங்க. மரகதாபுரி நாட்டுக்கு நான் செல்கிறேன். போங்க. இதை நான் எடுத்துக்கொள்ளவா? இல்லை, நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படியா? நீங்கள் செல்லலாம். செல்லட்டுமா? ஆமா. என் மந்திரியை காணவில்லை. அங்கே இருக்கிறான். மந்திரி கட்டி இழுத்துக் கொண்டு செல்லுங்கள். கட்டி கரும்பு முட்டிக்காலி எலும்பு. சரி, நான் மரகதாபுரி நாட்டுக்கு செல்கிறேன். அவளை தேடி வரட்டுமா? தாலிமார்களா? எத்தனை நாள் பூஜை செஞ்சு? ஒரு மண்டலமா பூஜை செஞ்சு எனக்கே சலுப்பாயிருச்சு. ஒரு மண்டலமா? அம்மா வந்து கன்னிகா மாடத்திலே இருந்தது. அதனால இன்னைக்கு ஏதாவது விளையாடலாம். சரியா? அடி என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆமா, அப்பம்மா விளையாட்டு விளையாடலாமா? அப்பம்மா விளையாட வேணாம். நீ அம்மா அப்ப பெரிய பையன். நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா, நான் பையனா? அதனால இன்னொரு விளையாட்டு விளையாடுறது. என்ன விளையாட்டு விளையாடலாம்? இந்த கை காலை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறது. செத்து போயிருவோம் கை கால் கட்டி. இல்லன்னா மண்ணை கூட்டி அதுல ஒண்ணு குட்டு இட்லி சுட்டு விளையாடலாமா? சொல்றா பாரு ஆத மத்த முண்டை. மூத்திரத்தை இப்ப ஒண்ணு கூட்டு அதுல இட்லி சுட்டு விளையாடுறான். அதனால இங்க பாருடி, அடி எனக்கு பிடிச்ச விளையாட்டு கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி தான் எனக்கு பிடிக்கும். சப்பலாம் கொடுக்கணும். யாரு? அதனால கண்ணாமூச்சி விளையாடலாண்டி.
ஆறு கண்ணை கட்டுறது நீ கட்டுறியா நான் கட்டுறா நீ கண்ணை கட்டிக்கியா நான் ஒளிஞ்சுக்கோங்க கண்டுபிடிப்பியா கட்டடி அங்க போக கூடாது. அட கட்டடி இல்ல கட்டு. கட்டுறியா நானே கட்டுறேன் நான் கட்டுறேன் குழந்தை விழா ஐயோ ஐயோ கட்டுடா. கட்டு. கட்டி விட்டு ரோட்ல கொண்டு போய் நடத்துற கம்பெனி அடி உடைஞ்சிக்கிட்டியா கண்டுபிடிக்கிட்டா கண்டுபிடிச்சா சரி மாட்டை பிடிச்சா சரி பிடி ஏதோ கண்ணு. எதிரி இருக்கு அடியே உன்னை கண்டுபிடிச்சிட்டு நீ சொன்னதை போல நான் கேக்குறேன். கலட்டி பார்க்கணும். கழட்டி பாக்கிட்டா கண்ணை கழட்டி பாரு. அடி நீ அவுட் ஆயிட்ட அவுட்டு தான். நீத்தான் அவுட் ஆவணி இருக்குது சாமி ஐயோ 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 என் ஆசை நாயகியே ஓடி ஓடி வந்திருக்கிறேன் வந்து விட்டாயா நீ என்னாடி என் வளர்த்துக்கு இருப்ப நினைச்சா நாடி 3 சட்டி இறக்கி அதுல ஒரு சட்டி இறக்கி வச்ச மாதிரி இருக்கிறா கண்ணே கண்ணே ஆசை கிளம்பு விட்டு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது கண்ணே உன் முதலோடு முதல் வைத்து இச்சி இச்சி என்று ஒரு முத்தம் வைக்க வேண்டாம் என்னை அத்தான் என்று ஒரு முறை கூப்பிடு குரல் எங்கேயோ கேட்டதை போல இருக்கிறது என்ன ஒரு குயிலி ஓசை கேட்கும் போது பொறுப்பு கண்ணே கண்ணே மரகதம் இவரங்க எங்க இருக்கிறாரு இவரங்க எங்க இருக்கிறாரு எங்க மாமா கூட்டாட வந்தாருங்க 1000 நாள் இருந்தாலும் எங்க மாமா மாமா பல வந்து நான் பண்ணிட்டேன் என்னதான் ஒரு மாமனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு நான் சொல்லி கூட அனுப்பல எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு எங்க மாமா பாத்தீங்களா அச்சனோட கோலம் எப்படி அப்படியா இருக்குமே உனக்கு என்னடா நீ நல்லா அவ மாமா மாமா என்னைக்கு நீ வயசான கிழவன் தான் வயசு பையன் தான் யாருங்க கிளம்பு யாருங்க வயசு பையன் ஓடு 9 பொண்டாட்டிடா ஜாக்கிரதா நான் பாரு இப்படிங்கிறது கூட நான் 1000 பொண்டாட்டி கட்டுறவன் நானு அதுக்கே மாமன் 1000 ஆகும் சரி அண்ணா சரி வந்து அத்தாப்பா மச்சனை தயவு இருந்தா மலை ஏறி மாடு இருந்தாலும் மாமனுக்கு ஒரு இதுன்னா மச்சனை வந்துட்டு பாத்தியா மாமனுக்கு ஒரு தயவு இருந்துச்சா மலை ஏறி கூட சண்டை செய்யலாமா அது போற மாமா இங்க பா நான் சொன்னதே திருப்பி சொல்லாத சரி நான் சொன்னது நீ திருப்பி சொல்லாத இங்க எதுக்கு வந்த அட கல்யாணத்துக்கு வந்திருக்கிற டீ வச்சு எல்லாருக்கும் பால் டீ வேணும் வரட்டி வச்சு கொடுங்க தலைவரே ஆமா மத்தாரக்காரன் கூட பால் டயர் வச்சு கொடுங்க அதுதான் எதுக்காக இன்னைக்கு மாமனுக்கு கல்யாணம் மாமனுக்கு ஆமா என்னது மாமா 60ஆம் கல்யாணம் உனக்கு 60ஆம் கல்யாணமா புது பொண்ணு தயாரா இருக்குடா யார் அந்த
பொண்ணு கட்டினா என்ன கட்டணும் இல்லைன்னா கல்யாணமே வேணாம் இருக்கான். அப்பேற்குள்ள பொம்பளை யாரு? பரதாபுரியாமா உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நினைச்சிருக்கிறாளே அந்த கேடு கட்ட பாவி அவ யார மாமா இருப்பா? யாரு அவ? ஏண்டா உன்னை கல்யாணம் செஞ்சா மட்டும் அவன் நல்லவ என்ன கல்யாணம் கேள்வி கேட்கறான். மாமா நான் யூத்து. நீ யூத் ஆகாது எதை பத்தி அதை பத்தி கேள்வி சூத்தா பாரா அஜனா விளையாட்டு வேண்டாம் எதுக்கு வந்து கேளு. நாமளும் கல்யாணம் சீக்கிரம் ஏற்பாடு செய்ய மேல நானு மாமா நான் கல்யாணத்துக்கு வந்துருங்க. முட்டை கட்டணும் வந்து ஒரே முட்டை வாசிங்க ஒரே முட்டை அவங்க வச்சு சாப்பிடுங்க. மாமா யாரு கல்யாணம் பண்றதுக்கு வந்தா? எதுக்கு? ஐயோ ஐயா ஐயா கல்யாணம் நடக்காம நம்ம முன்னபாம் படுத்துக்கிட்டாங்க போக கூடாது. மரணாவியசத்து இளவரசி எனக்கென்ற அவர்கள் எனக்கென்ற அவர்கள் கல்யாணம் பண்ண இந்த மாயவனா கல்யாணம் பண்ணும் அப்படி என்று மரகதவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணோ எனக்காக காத்திருக்கிறார். யாரு? மரகதவல்லி. நாட்டின் பெயர் என்ன? மரகதாவியசம். அவங்க அப்பா அம்மா மரகராஜன் மாணிக்கவல்லி. சத்தம் போடாதீங்க. ஒரு மானந்த கொடுங்க தலைவர. சீக்கிரம் மாயவருக்கு கல்யாணம் சந்தோஷமா எடுத்துவாங்க. தலை சுத்திட்டு போகாதீங்க. மாயவருக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது. சீக்கிரம் கொண்டு வாங்க. டேய் 60ஆம் கல்யாணம் நடக்குதா? ஆமா நான் இதுக்கு வந்து தெரியுமா? ஏது வந்தா? நானும் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். ஏமா புது மாப்பிள்ளை கோலத்தோடு மத்த நான் வந்திருக்கிறேன். மாமாவுக்கு கல்யாணம் நீ புது மாப்பிள்ளை 10 பொண்டாட்டிங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்போதைக்கு அவசரத்துக்கு இல்லாம அவரோட அருணாக்கு அவரை கழட்டி கூட எனக்கு தாலி கட்ட வச்சாரு என் மாமா. மாமா அந்த ராமாயணம் கேட்கல. இப்ப எனக்கு கல்யாணம் சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து வா போய். ஆமா ஏண்டா எனக்கு கல்யாணம் அங்க பாரு. எனக்கு இந்த அர்ச்சனுக்கு கல்யாணம் ஒரு பக்கம் ஆக்குறாங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரு எல்லாம் ஒரே கலாமலான ஒரே நோம்பி மாதிரி இருக்குது. அங்க பாரு சமையல் செய்யறதுக்கு கஞ்சி வடிக்கிறதுக்கு ஆள் இல்லையாமா. போய் என் கஞ்சி வடிச்சிட்டு நான் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். சிலதுக்கு சாப்பிட கல்யாணம் என்னடா நான் சொல்றதே திருப்பி சொல்றேன். கல்யாணம் சொல்றியா? பொண்ணு யாருடா? பொண்ணு யாரு தெரியுமா? மாமா இந்த பாருங்க ஒரு நாட்டு யாழோ மன்னன் மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த என் மனைவி என் ஆசை காதலி என் ஆசை நாயகி. மாமா என்னடா அவள் திருமுருவில்லாக அவள் பார்வை ஒரு கலையாக. மாமா அழகோ அழகு. அவன் பேர் என்ன? அனுபவம் சொல்லு. என் மனைவி பெயர் மரகதவல்லி. மனைவியார் ஆட்ட கழிச்சு மாட்ட கழிச்சு மாமன் கையில மதியில கை வைக்கிறாச்சுனா மரகதவல்லி எனக்கு தான் பிறந்தவன். ஒழுங்கு மரியாதை வந்த வழி விட்டு வராது போ. ஆமா மரகதவல்லி எனக்கென்று பிறந்தவள் எனக்கென்று பிறந்தவள். திருமணம் ஒன்று செய்தால் அத்தனை மண்டபம் திருமணம் செய்ய வேணும். அப்பென்பதற்காக 40 நாள் கௌரி பூஜை செய்து கன்னிகா மடத்தில் அமர்ந்திருக்கிறாள் என் மனைவி மரகதவல்லி. தாலி கட்டதாண்டா பொண்டாடி. என் பொண்டாடி அவனுக்கு என்ன ஆகுது? அத்தை என்ன ஆகுது? என் பொண்டாடி உங்க அத்தை ஆகுது. கவுண்டர் அத்தை கூட ஒரு பக்கம் வச்சுக்கலான்னு வச்சுக்கோ. அத்தையை வச்சுக்கிறியா? இந்த மச்சன பொண்டாட்டி உனக்கு என்ன ஆகுது? என்னது இது? என்னப்பா தங்கச்சி? தங்கச்சி ஏமாமா நான் தான் அத்தை ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கிறேன். நீ தங்கச்சி அதே மாதிரி ஓரமா வச்சுக்க முடியுமா? இந்த பார் இந்த கல்யாணம் பண்ணாதான் பொண்டாட்டி கல்யாணம். என் மேல ஆசைப்பட்டுக்கா மாயவன் மரகதவல்லி பேர் போட்டு நல்லா இருக்குதா? அடிக்க 1000 மணி நடுக்கு 100 வரை உரைக்கிறேன். மரகதவல்லி எனக்கென்று பிறந்தவள் எனக்கென்று பிறந்தவள். என்னுடைய கோபத்திற்கு ஆளாகவனுக்கு வந்த வழி விட்டு வராதவரை ஓடி தப்பித்து பிழைத்துக் கொள்ளுங்கள். மாமா வீழ்ந்தாத்தை பேச வேண்டாம். மாயவனை பகைத்தவர் மன்னனை வாழ முடியாது. கண்ணனை பகைத்தவர் இந்த கரிய உலகத்தை வாழ முடியாது. 8 மால் துடுப்போம் இருவரும் சபைக்குள்ள யுத்தம் செய்வோம். இதில் யார் வெற்றி பெறாரோ அவர்களை மரகதவல்லியை திருமணம் செய்து கொள்வோம். ஆமா டேய் சரியான ஆம்பளையார் தான். ஒண்ணு நீ இல்ல இந்த அர்ஜுனா இல்ல இந்த ஆயன்.
நகையும் சதையும் போல மட்டையும் தேங்காயை போல இருவருமே சண்டை செய்து கொள்ளாம அன்பும் பாசமும் அரவணை போட இருப்பீங்க. அப்படி இருக்கு நீங்க இப்ப என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மச்சனாவது மயிராது போன அந்த பக்கம். என்னாச்சு? மருதவள்ளி யாருடா? அந்த பக்கம் போற அந்த பக்கம். மரகதவள்ளி. மருதவள்ளி யாருடா? தாத்தா மரகதவள்ளி. மரகதவள்ளி உமக்கே சொந்தம். எப்படி? உமக்கே சொந்தம். போ நீ நல்லமா போ அந்த பக்கம். மரகதவள்ளி யாருக்கு சொந்தம்? மரகதவள்ளி யாருக்கு கண்ட பிறந்தவள்? மரகதவள்ளி உங்களுக்கு டேய் பூனையா ஒழுங்கு மரியாதை என்ன பண்ற? என்ன கேட்டா எனக்கு இருக்குடா, அவனுக்கு கேட்டா அவனுக்கு இருக்குடா. மரகதவள்ளி யாருக்கு? உமக்கு. ஜாக்கிரதை. வாடா நம்ம. மரவள்ளி யாருடா? உமக்கு தாத்தா. மரகதவள்ளி யாருக்கு? மரவள்ளி உனக்கு நாமக்கு நான் ஊருல நான் போறேன். ஏய் ஒரு அடி மூணல நாய்க்கு வாமா. தாத்தா நீங்க இப்படி இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டீங்களே. என்னடா? காத்திருந்த பொண்டாட்டிய நேத்து வந்து தூக்கிட்டு போன கணக்கா அங்க ஒருத்தன் பாரு. ஐயோ பீத்தலைய அங்க நீங்க மரகதவள்ளியை காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, போய் முதல்ல குடிங்க. மரகதவள்ளி உனக்கா எனக்கு அனுமதிக்கா பின்பு பேசிக் கொள்வோம். அவனால அசாசுரனை கொல்ல வேண்டும். புறப்படு வாங்க. மாயவன் அசாசுரா எனக்கு கல்யாணம் வேணாப்பா. வேணாம் சத்தியம் வேணாம். ஐயோ அவர் தூக்கம் சனப்பணியா இருக்கிறாங்க. அப்பா சாமி திருமணமா திருமணம் இல்ல வரண்டா வரண்டா. நான் வந்து உட்காந்து நானே கட்டி கூட அவள் பறந்து போனாலே என்னை மறந்து அடிமை என்ன கண்ணா இல்லையா மாதிரி நான் நல்லா வேண்டும் மூடி நீ கொண்டா டே பீத்தர தாயோலி வரேன்டா என் திண்டுக்கு மரகதா வேண்டுமா உனக்கு அர்ஜுனா? மரகதா வேண்டுமா? வேண்டுமா? மரகதா வேண்டுமா? கட்டை வேண்டுமா? வேண்டுமா? மரகதா வேண்டுமா? வேண்டாம் வேண்டாமல்ல. அவள் கிளவி மாதிரி இருக்கிறான். அண்ணா நான் ஊமை. எனக்கு கல்யாணம் ஓமை எப்படி கண்ணா எனக்கு குடும்ப கட்டு பாத்து எப்படி பேசும்? வேண்டாம். காலையில குத்து விடாத ஓச்சு வசப்பட்டு வேண்டாம் அல்லவா? மரகதா எனக்கெல்லாம் சொந்தம். வேண்டாம். அவளை எப்படி
அர்ஜுனா எழுந்திரு அர்ஜுனா எழுந்திரு அர்ஜுனா எழுந்திரு அர்ஜுனா காதலிக்க நேரமில்லை எழுந்திரு காதலிப்பார் யாரும் இல்லை அவனை தேடி வரக்கூடாது சரியா மயிறு வரும் அப்படி நாராயண 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 இந்நேரம் அந்த அரக்கனை கொன்றிருப்பார்கள். தாத்தா என்னானது? மரகதவல்லி இங்கே இருக்க சொன்னால் குளித்து முடித்து விட்டு சிங்காரித்து விட்டு மாதவன் வந்து மறுகணமே கல்யாணம் செய்யறதுக்காக பாரு மணமக்கள் எல்லாம் வாழ்த்துவதற்காக எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. ஏன் கை கட்டு போட்டுருக்குது? கைய வந்து எதுக்கு கட்டிருக்கா ஆசைப்பட்டு கட்டி போட்டுருவேன் அப்படி கட்டி போட்டு போயிருக்கா. கட்டி போட்டு போயிருக்கேன். அவுத்துட்டா அவுத்துடுற இருக்கு. கூடையா தாத்தா மரகதவல்லி உனக்கு 3 நாள் போடும்போது நான் உட்கார கூடாதா? என்னாச்சு என்ன ஆனது? என்னை ஒன்றும் கட்டி போடவில்லை, நானாகவே கட்டி கொண்டேன். மரகதவல்லி அளவுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் அழகு இல்ல நாரதரே. வேண்டாம் எனக்கு வேண்டாமா தாத்தா என்ன ஆனது ஏதானது? போடாடே சிவனையான மாயுதத்துல நான் இருந்தேன். மரகதவல்லி உனக்குதான் போடுவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட பொந்த இதை காட்டினேன். அவன் இது பார்த்தேன் புகைப்படுத்தி பார்த்தேன். புகைப்படுத்தி பார்க்கும் போது எனக்கு கண்கள் கப்பல் கட்டியது. அப்படி கட்டிய உடனே ஒருத்தன் வந்தா அந்த பீத்தலைக்காரன் அவனோட அந்த பீத்தலை கெடாமாதமா இருக்கான். அடிக்கடி கால் கெண்ட கால் நிஜமாதமா அடிக்கிறான். யார் என்று தெரியுமா? அவன் பெயரோ அசாசூரன். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நாங்கள் இருவரும் மரபுதலுக்காக சண்டை செய்து கொண்டு இருவரும் அந்த அசாசூரன் இடத்துல போனோம். அரக்கர் குலத்தையே கருவூருக்கு பிறந்தவன் மாமன் அரிப்பிறந்தவன் கோபால கண்ணன். மாமனால அந்த அரக்கர் இடத்துல கிட்ட கூட நெருங்க முடியலையே, ஏன் என்ன காரணம் நாரதா? ஏன் என்று தெரியுமா? என்ன செய்தாலும் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறான். தாத்தா உங்களுக்கோ 4 யுகம் இருக்கிறது. அந்த 4 யுகத்திலே 2வது யுகம் திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்திலே நீங்கள் ராமனாக பிறக்கும் பொழுது சீதையை மனம் புரிந்தீர்கள். அந்த சீதையை பெண்டால நினைத்தவன் ராவணேஸ்வரன். அதனாலே அந்த ராவணாதி கூட்டத்திலே போர் தொடுத்து அந்த ராவணாதி கூட்டத்தையே அடியோடு அழித்தீர்கள். அண்ணன் மாமனாகப்பட்ட அரிப்பிறந்தவன் ராமராகவும் இந்த அர்ஜுனா லட்சுமணனாக பிறந்து இந்த ராவணேஸ்வர கூட்டத்தை தெரியாமல்படிக்கு அனைவரும் கொன்று குவித்தோம். ஆனால் இல்லை, ராம பானத்தால் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சுமே. இல்ல தாத்தா, இந்த அசாசூரனாகப்பட்டவன் அந்த யுகத்தில் தான் பிறந்திருக்கிறான். ராவணேஸ்வர கூட்டத்தில் இருந்திருக்கிறான். ஆனா உங்களை பார்த்து பயந்து ஓடி அகல பாதாளத்திலே ஒளிந்து கொண்டான். ஆமா, அந்த ஒளிந்திய உடனே யுகமானது முடியும் தருவாயிலே உடனடியாக என்ன தெரியுமா செய்தான்? பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்றிருக்கிறான். எப்பேற்பட்ட வரம் என்று தெரியுமா? என்னுடைய உயிரானது போக வேண்டும் என்றால் ராமன் லட்சுமணனுடைய கையால் தான் என்னுடைய உயிரானது போக வேண்டும் அப்படி என்று வரத்தை பெற்றிருக்கிறான். இந்த திரேதா யுகம் முடிந்து விட்டது. இப்பொழுது துபாபர யுகம் பிறந்து விட்டது. பாரத யுகம் பிறந்து விட்டது. அப்படி பிறந்த உடனே நீங்கள் ராமனாக பிறக்க முடியுமா? ராமனாக பிறந்த நீங்கள் மாய கண்ணனாக பிறந்து விட்டார்கள். லட்சுமணனாக பிறந்த நீ அர்ஜுனனாக பிறந்து விட்டாய். அதனாலே அவனை அழிக்க முடியாது என்பதற்காக தான் என்ற கர்வத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அதனாலே இவனை கொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் ராமனாக பிறக்க வேண்டும். அர்ஜுனா, நீ மீண்டும் லட்சுமணனாக உருவத்தை மாற்றி அந்த அரக்கனை நீங்கள் கொல்ல செய்ய வேண்டும். மீண்டும் ராம லட்சுமணன் வந்து ராம பானத்தால் தான் அவன் உயிர் போவதற்காக பிரம்மதேவனத்திலே வரமாக இருக்கிறான். வேண்டாம், இப்பொழுது இந்த ஆதி மாய கண்ணனும் அர்ஜுனும் ராமலட்சுமணனாக உருவத்தை மாற்ற வேண்டும். அதுக்கு முன்பதாக நமக்கெல்லாம் ராமலட்சுமனுக்கு சீரனாக வந்து வந்தானே யாருடைய பக்தனாகப்பட்ட அனுமந்த பாலனை அழைத்து அந்த அசாசுரனை கண்ணால் கண்டால் மட்டுமே போதும், அசாசுரனுக்கு பாதி பலம் குறைந்து விடும். அவருடைய சமபலம் குறைந்து விடும். அதனால உருவத்தை மாற்றி வருவோம், அனுமந்த பாலனை மலைத்து வருவோம், அசாசுரனை கொண்டு குவிப்போம், பிறகு பேசுவோம் மரகதவல்லி யாருக்குன்னு.
இருவரும் பிறந்திருந்தோம். இன்னும் இந்த துபா பாரத யுகத்துல கூட ராமலட்சுமணனாக உங்களுடைய கிருபையாக பிறந்து விட்டோம். முதலாவதாக அந்த அசாசுரனை கொண்டு வைப்போம். அதற்கு முன்பதாக நாம் சிறனாகப்பட்ட அனுமந்த பாலனை அழைப்போம். அவன் அசாசுரனாகப்பட்டவன் எங்க இருந்தாலுமே சரி, முதலாவது இங்க அழைத்து வர சொல்லுவோம். ஆமா. ஜெய் ஸ்ரீராம். தங்களை அளித்த காரணம் என்ன? சீக்கிரமாக இதோ ராமநாத கூட்டத்தை சேர்ந்த அசாசுரன் கூடிய மாபெரும் வணக்கம் இதோ ஒளி கொண்டிருக்கிறோம். நீ சென்ற மாற்றத்திலே வானாயுதத்தால் கட்டி, அதாவது உன்னை வாரி நாடு அவனை கட்டி இழுத்து வா. உன்னை பார்த்த மாற்றத்திலே அவருடைய சமபலமோ பாதி குறைந்து விடும். சீக்கிரமாக போ. இப்பொழுது பாருங்க. ஆமா, விடாதே. அனுமந்த பாலனாகப்பட்டவன் பார்த்த உடனே இந்த அசாசுரனுக்கு பாதி பலம் குறைந்து விட்டது. அதே அசாசுரா ராமலட்சுமணனா? ஆமா. இது எப்படி சாத்தியமாயிற்று? இதோ அண்ணா, டேய், நாங்கள் நினைத்தால் என்ன உருவமாக எடுப்போம். இதோ உன்னை கொல்ல வேண்டும் என்றால் தர்மம் நினைக்க வேண்டும், அசமம் அழிய வேண்டும். அசாசுரா, இதோ எப்படி நீ கேட்டாயோ, எந்த ராமவானத்தால் உயிர் போகும் என்று கேட்டாயோ, இதோ ராம லட்சுமணாக வந்திருக்கிறோம். இப்படிதான் அவனை கொண்டு விடுகிறோம். அசாசுரன் அனுமந்த பாலா, இந்த ராமர் லட்சுமணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்றால் அக்கறம் அளிக்கிறோம். ஏனென்றால் இந்த அகில உலகமே சிரஞ்சீவ ஆயுஸ் வரம் பெற்றவர். இந்த உலகம் இருக்கும் வரை உனக்கு சாவு என்பதே கிடையாது. ஆபத்து என்றால் அழைக்கிறோம். அக்கனதே இந்த கல்லுபடி இங்க வந்தால் போதும், போய் வரலாம். பவானி குரப்பநாயகி மலத்திலிருந்து இங்க வந்தால் போதும். குரப்பநாயகி மலை அச்சிட்டு குரங்கு போய் வா. இதற்கு மேலாக ராமலட்சுமணன் உருவம் இருக்கக்கூடாது. மரகதவள்ளி யாருக்கு என்பதற்காக பார்க்க யாரு முதல்ல உருவத்தை மாத்திட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் மரகதவள்ளி. சீக்கிரம் போங்க. ஐயோ, நான் முடியே அறியாத புத்தியால் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். ஐயோ, ஆண் வாடகை ஆகாது, ஆண்களே ஆகாதுன்னு இருந்தேன். கண்டவரெல்லாம் என்ன கையை பிடிச்சி இருந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது நானு? மரகதவள்ளி, இப்பொழுது பார்த்தாயா, ஒரு ஆண் துணை இல்லாமல் ஏமா காலால உருவ மாட்டியா? ஐயோ, நான் அப்பொழுதே சொன்னேனே, கேட்டாயா? நான் அப்பொழுதே சொன்ன கேட்டையா? தெரியாம ஒரு ஆண் இல்லாமல் பெண் இருக்க முடியாது, பெண் இல்லாமல் இந்த அகில உலகத்திலே தனிமையிலே ஒரு ஆணும் வாழ முடியாது. அதனாலே ஆணுக்கு பெண் துணை தேவை, பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. அதை உணர்த்துவதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? இப்ப இருவர் வருவார், ஒருத்தரா 2 பேரும் தனித்தனியா வருவாங்க. சரி, அவங்க வந்து நான் சொல்ற மாதிரியே நீ செஞ்சுட்டா போதும். சரியா? அப்படியே ஆகட்டும். நீங்கள் சொன்னபடியே நான் செய்து விடுகிறேன். அப்படியே ஆகட்டும். அப்பா சூப்பரா இருக்கு. நான் போடுறேன். மரகதவள்ளி வருவா பாரு மாமா, அப்படி அப்படியே மாலையை கொண்டு போடுவா பாரு. மரகதவள்ளி உமக்கென்று பிறந்தவள். எனக்கு என்னமோ இந்த 3 வரல காட்ட பார்த்தா சந்தேகமா இருக்குது. இதோ வருகிறேன். மரகதவள்ளி, அது உனக்கு எனக்கு தான் பொருந்தோம். இது கண்களுக்கு வருந்தோம். நம் இருவருக்கும் இருக்கும். இங்க யாருக்கு கிடைக்கும்? உனக்கும் எனக்கு தான் பொருந்தோம். இது எத்தனை கண்களுக்கு வருந்தோம். நம் இருவருக்கும் இருக்கும். இங்க யாருக்கு கிடைக்கும்? கண்ணே மரகதவள்ளி, அண்ணா பாயவா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. போச்சுடா 3 வல்ல ஆரியம். எப்படி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணனா? அண்ணா மாயவா, கண்ணா பறந்தாமா. அண்ணன் மயில் இருக்கிறான். இத்தனை சண்டை எத்தனை அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கடைசியில் நொன்னான்னு கூப்பிட்டான். அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணா. குறைச்சு நல்லா ராயா. நல்லா இருக்குமா? புது மாப்பிள்ளைக்கு
யோகமடா இந்த மணமகனா வந்த நேரமடா மருதவள்ளி சுவாமி மாமா தாலி கட்டுறதுக்கு தாலி கயிறுல சீக்கிரம் அருணா கொடி கட்டி கொண்டோம் மாமா ஜோடி பொறுத்து எப்படி இருக்குது உன் தங்கச்சி மாமா உன் தங்கச்சி அண்ணன் கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கல நல்லா இரு நல்லா மாலை மாத்தணும்ல ஆசீர்வாதம் பண்ணி கொடு என்னதான் இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் எனக்கு எப்ப வயசுல பெரியவன் அப்ப என் பொறுத்து தெரிஞ்சுட்டு போகுதா ஒரே நிமிஷம்டா தாத்தா என்னாச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க தாத்தா மரகதவள்ளி உனக்கு 3 நாம காட்டும் போது எனக்கு தெரிஞ்சிருக்கா ஏன் தாத்தா என்னாச்சு ஏண்டா அவனுக்கு மட்டும் மரகதவள்ளி உனக்கு என்ன எனக்கு மரகதவள்ளி ஓட மரகத மயில் சரிமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் புறுப்புறுன்னு எல்லாம் ஊறுது நாயோட ஆசை பியோட போகட்டும் அப்படி அண்ணா அண்ணாட மட்டும் கூட நான் அது கூட மாற நான் தான் மாமா போடணும் அவன் எனக்கு போட்டுட்டா போடுடா கையில கொடுத்து போடுறான் அப்பா நான் தான் போடுவேன் பாருங்க சபையோட கண்ணே இல்ல தங்கச்சி அறிவியல் சபையோட மாயவன் துணையோடு அதாவது ராவணாதி கூட்டத்தை சார்ந்தவன் அசாசுரன் அவனை கொல்லணும் அப்படின்றதுக்காக மாயவனாக நாயன் மூலியமாக நடத்திய நாடகமாக இது அறிவியல் சபையோட இதோ மரகதவள்ளிக்கும் அர்ஜுன மகராஜனுக்கும் கல்யாணம் நடந்திருக்குது பார்க்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே வெறுங்கையால யாரும் போக வேண்டாம் இதோ கும்பிடு காசு வச்சு கொடுத்துட்டு அவரவர் அவருடைய வீட்டுக்கு செல்லும்படி தாழ்ந்த பணிவன் போது எங்களுக்கு நாடகத்தை ஏற்பாடு செய்த எங்கள் உள்ளூரை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அனுமதி பெருமை ஆள் போல் தலைத்து அருகு போல் தேர்வுண்டு மூங்கில் எடுத்து 300 அணிவோடு நோயற்ற வாழும் குறைவிற்றா செலவாக இந்த கூத்து வச்சவங்க கூத்து பார்த்தவங்க அந்த அம்மாவுடைய அறிவெட்டு என்றும் மகராஜனாக இருக்க எங்கள் ஈரோடு அடுக்குப்பாறை மணிவாத்தியார் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கம் மீண்டும் அடுத்த வருஷமாக உங்களை சந்திக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நன்றி வணக்கம்